வீட்டில் கொஞ்சம் பேபி பொட்டேட்டோஸ் வாங்கினது இருந்துச்சுங்க. அதை வேக வச்சுட்டேன்னா காலையில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா. அதனால் நைட்டே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். நம்ம மிக்சியில் மாவு ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த மாவு எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுட்டா ரொம்ப சூப்பராக வந்துருந்துங்க. இல்லை தோசை இட்லி ரெண்டுமே நான் செஞ்சு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அதே அது ரொம்ப ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்து. கிரைண்டரில் அரைச்சதை விடவுமே அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சுங்க. யாருக்கு வீட்லையாச்சும் கிரைண்டர் இல்லை அப்படி இல்லைனா கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் பண்ணணும் அப்படின்னா மிக்சி ஜாரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் புளிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஏன்னா மிக்சி ஜார் ஹீட் ஆகுறனால. அதுக்குமே ஒரு சிஸ்டர் வந்து டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதை மாவு ஊற போட்ட அந்த அரிசி உளுந்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா அரைச்சி பாருங்கள் சிஸ்டர், அது வந்து ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது மாதிரி தயிருமே செம்ம திக்காக வந்துருந்துங்க ரெடியாகி. இந்த தயிர் வந்துட்டு பட்டர் கேக் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் உள்ள ஆர்டருக்கு பண்ணுறதுக்கு இந்த தயிர் தேவைப்படும். உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போ அது கூடால வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு அப்புறம் வத்தல் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவும் ஃப்ரை பண்ணுற உருளைக்கிழங்கை விட இதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே செமையாக இருக்கும். கண்டிப்பாக எப்போவாச்சும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இது வந்து மித்துன்னு தான் நான் நினைக்கேன். என்னென்னா தேங்காய் உடைச்சப்புறம் எங்கள் அம்மா சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க, அந்த தேங்காயில் 3 கண் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை தான் ஃபஸ்ட்டு திருவணும். அதுதான் பெண்முறி தேங்காய், அதை தான் ஃபஸ்ட்டு திருவணும். அதுக்கப்புறம் தான் அந்த இன்னொரு சைடு இருக்குல்ல அதை திருவணும் அப்படிம்பாங்க. ஒரு சில நேரம் அது ஞாபகம் இருக்கும்போது பண்ணுவேன். இல்லாட்டி எது சின்ன தேங்காய் உடஞ்சி வந்திருக்கோ அதை தான் திருவுவேன். அது மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தேங்காயில் கொஞ்சம் கூட தேங்காய் இல்லாமல் நீட்டாக திருவி எடுத்துடணும். இல்லைனா அது தாய் மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை அப்படின்னு எனக்கு தெரியலை. இப்போல்லாம் நான் பெருசாக தேங்காய் திருவுறதே இல்லைங்க. ஃபுல்லாக குட்டி குட்டி பீஸை தான் கட் பண்ணியே எடுத்துறது. ஆனால் நிறைய வாட்டி எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வரும். எங்கள் அம்மா சொன்னது வந்து அடிக்கடி ஞாபகம் வரும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாச்சும் தேங்காயில் மித்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் தோசையும் அதே மாவுலேயே சுட்டிருந்தேன், இட்லியுமே செஞ்சுருந்தேங்க. இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு தெரியுமா. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு நான் ஸ்பூன் வச்சு எடுத்தேன். அதனால் இட்லி வந்து எனக்கு லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்துச்சு வராமல். மற்றபடி அதோட சாஃப்ட்னஸ் சொல்லவே வேண்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதனால் நீங்கள் பயப்படாமல் யாராச்சும் மிக்சியில் மாவு அரைச்சி இட்லி தோசை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட கிரைண்டர் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மாவு அந்த அளவுக்கு தேவைப்படாது, எப்போவாச்சும் தான் தேவைப்படும். அதனால் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு வருத்தப்பட்டே நான் அரைக்க மாட்டேன். ஆனால் மிக்சியில் ட்ரை பண்ணும்போது சூப்பராகவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். பாய்.